எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அக்காரவடிசல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கோயில் பிரசாதம் தான் ஞாபகம் வரும். இந்த ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் நம்ம யூஸ்வலாக ஏதாவது பூஜை பண்டிகை டைமில் தான் நிறைய செய்யறதுண்டு. வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இந்த ஸ்பெஷல் அக்காரவடிசலை இப்போ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைக்கணும். இன்றைக்கி நான் 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் இருக்கும். இதில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ வெல்லத்தை கம்ப்ளீட்டாக கரைச்சிக்கணும். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்ச வெல்லத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம பருப்பையும் அரிசியும் வறுத்துக்கணும். ஒரு சின்ன பேனில் நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வறுக்க போகிறேன். ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்க தேவையில்லை. ஸோ 2 நிமிஷம் கழித்து நல்ல வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தா போகிறோம். அரிசி லேசாக வறுபட்டிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அரிசியும் பருப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். ரெண்டு தடவை கழுவிட்டு எடுத்து க்ளீனாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அகலமான பேனில் 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இது வந்து 2% மில்க், அதாவது கொழுப்பு இல்லாத பால். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பால் கொதிச்சிருச்சு. இப்போது கழுவி வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். உங்களுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வேகணும். அதனால தான் நம்ம இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் அரிசி பருப்பை குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா இவ்வளோ பாலோ தண்ணியோ தேவைப்படாது. இதில் பாதி அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்கிறீங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாதமும் பருப்பும் வெந்துட்டு வருதுன்னு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் குழையாக நம்ம வேக வைக்கணும். இது ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் குழையாக நம்ம வேக வைக்கணும். பாருங்கள் பருப்பும் அரிசியும் எவ்வளோ அருமையாக நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் காய்ச்சின முழு கொழுப்புல பால் சேர்க்குறேன். பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்ச வெள்ளைப்பாகை வந்து இதில் வடிகட்டி சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பாகை எப்போவுமே ஆற விட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும். வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் கலந்து வரணும். பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகி எல்லாம் கலந்து வரணும். வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பேனை இறக்கி வச்சிடலாம். நான் அக்காரவடிசலை மொதல் தடவை மார்கழி மாதம் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சபா கேன்டீனில் தான் சாப்பிட்டேன். நீங்கள் இந்த ஸ்பெஷல் அக்காரவடிசலை எங்கே எப்போ சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் உருகின பிறகு நறுக்கின முந்திரியை சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கின பாதாம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நிறைய சேர்க்குறேன். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக நட்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். முந்திரி பாதாமெல்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு, நல்லா பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோலியே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. மீடியமில் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிரும்.
திராட்சை நல்லா உப்பி வருது பாருங்கள். முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்து எடுத்து வச்ச பிறகு இப்போ பேனை திருப்பி ஸ்டவ் மேலே வைக்கணும். நல்ல ஒரு கலருக்கும் ஃப்ளேவருக்கும் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம இதில் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம நெய் வந்து இதில் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃபுல்லாக நெய் ஊற்றிருக்கேன். ஸோ நம்மளோட அக்கார வடிசல் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட்டு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து வரும். பாருங்கள், இது வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்குது. நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு நல்லா சூடாக சாப்பிட்லாம். அக்கார வடிசல் பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கரையுதுங்க வாயில். அப்கோர்ஸ் இந்த க்ரன்ச்சி நட்ஸோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அருமை. வீட்டில் பூஜை பண்டிகை இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் கண்டிப்பாக இந்த அக்கார வடிசலை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.